பிள்ளைங்க எப்படி இருக்காங்க விஜயகுமார் அண்ணா? காலையில் கவிதை போட்டேனே அவங்கத்தான், பேர் சொல்ல வேண்டாம். ஓஹோ, அவங்களா? தெரியலையே அரசு. ரங்கா சிரிக்கிறா, எதுக்கு சிரிக்கிறா சொல்லு. ஓ, நான் சொன்னது ஞாபகம் வந்துட்டு எனக்கு. ஆஹா, இவனுக்கு நான் சொல்லி 10 நிமிஷம் கழிச்சு தான் உங்க காதுக்கு வந்து சேரும். ஓகேவா? இப்பதான் எனக்கு தெரியுது. அரசு, நீ போட்ட கவிதை எல்லாம் அந்த பிள்ளை வெளியே நின்று பார்த்துட்டு ஓடிட்டு நினைக்கேன். வருவா அம்மோ அனார் ஏஞ்சலி வருவாங்க. நீ வந்திருக்கலாம். நம்ம ரங்காயை பார்த்தவொடனே உடனே ஓடி வருவாங்க. ரங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏஞ்சலும் வருவாங்க, அனார்கலியும் வருவாங்க. இப்போ தானே நம்ம லைவ் போட்டிருக்கோம். ஓகேவா? 2 பேரும் ஓடி வருவாங்க. 1/2 மணி நேரம் தான் லைவ் போடணும். அதுக்கு மேலே 1 மணி நேரம் தான் போடணும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? இன்னும் எவ்வளோ நேரம் போடணும்? அப்போ 40 நிமிஷம் போடணும். எனக்கு என்னமோ தெரில, இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. ஆமாம் மாமி, பயந்துட்டாங்க. ஆமாம், நீ போட்ட கவிதை அப்படி இல்லை அரசு. நீ சாதாரணமாக கவிதை போடல. ரேஷன் கடையில் ரேஷன் கார்டில் பேர் வைக்க அளவுக்குல கவிதை போட்டிருந்தா அப்போ அந்த பிள்ளை பயராக தானே செய்ய சொல்லு. ஆ, ரேஷன் கடையில் கண்ட உடனே நான் ரேஷன் கார்டில் பேர் வைக்கணும் ஒன்னதானு சொன்னேன். வீட்டில் எல்லோரும் நலம், உங்கள் வீட்டில் எல்லோரும் நலமா? ஆமாம் விஜயகுமாரண்ணா, எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா. நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். நீ என்ன சாப்பிட்டாமோ? ரங்கா, நான் வந்து பருப்பு, அவியல் கூட்டு, சாம்பார், அப்புறம் என்ன வச்சு சாப்பிட்டேன். இவ்வளோ தான் வச்சு சாப்பிட்டேன். புஷ்மா, அம்மா நான் வந்துட்டேன், வா புஷ்மா, வா வா. எப்படி இருக்கா புஷ்மா? புஷ்மாவும் வாய்ஸும் சூப்பர்ல. கேட்டியா? உன் வாய்ஸ் சூப்பராக இருந்து. அம்மா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க அம்மா. சாப்பிட்டீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? பிஸ்மா, எனக்கு தலை கறக்கத்தில் தான் இருக்குது பிஸ்மா. ஆனால் என்ன பண்ண முடியும், அது ஒரு கரையில் கறங்கிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு விஜயகுமார் அண்ணா ஹார்ட்டு கொடுக்குறீங்களா? ஓகே. பிஸ்மா, உண்மைக்கு உன் வாய்ஸ் வந்து சூப்பராக இருந்து பார்த்துக்க. மேடம் வணக்கம். ஆண்டண்ணா வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? ஆனால் நீ இன்னும் கொஞ்சம் சவுண்டாக பேசலாம். ஓகேவா? சாப்பிட்டாச்சா ராத்திரி? ஆமாம், நான் சாப்பிட்டுட்டேன் ராத்திரி. நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா? இப்போ தான் சாப்பிட்டேண்ணா. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கண்ணா? பிஸ்மா, நீ வந்து இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் சவுண்டாக கொடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ அம்மா. உண்மைதான் சொல்கிறீங்களா? என் குரல் நல்லா இருக்கா? உடம்பை பார்த்துக்கோங்க அம்மா, உடம்பு தான் முக்கியம். ஆமாம் அக்கா. பிஸ்மா, 10வது லைக் போட்டிங்களா ஆண்டனி அண்ணா? ஓகேண்ணா. கடலில் துளி துளியா? யாருப்பா கடலில் துளி துளி? பிஸ்மா, உண்மையிலே உன் வாய்ஸ் சூப்பராக இருந்தல. ஹாய் அம்மா, சாப்பிட்டீங்களா? என்ன ஆச்சு? தலை வலிக்குதா? என்னது மிக்சர்ஸை மாத்திரை போட்டுக்கங்க. அப்படியா? மாத்திரை போடணுமா? ஓகேப்பா, இனிதான் சாப்பிடணும். அப்படியாண்ணா? தலைக்கறிண்ணா? என்னது தலை தலை கறங்கினா புறம் தெரியுமா? ஓ விஜயகுமார் அண்ணா. ஆமாண்ணா, நல்லா தெரியுதண்ணா. 10வது லைக் போட்டியா பிஸ்மா? நன்றி பிஸ்மா. இதுவே பேச முடியலம்மா. முக்கிய பேச வர மாட்டேங்குது. உயிரே போகுது. கமெண்ட் எல்லாம் படிக்க முடியலையா பிஸ்மா? அங்கே பாரு, எங்கள் வீட்டிலையும் மாமா இதுக்கு தான் திட்டிக்கிட்டு இருக்காவ. நீ கிடந்து சலம்பி உனக்கு உடம்புக்கு முடியாமல் வந்தாச்சு, உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு. நானுமே எனக்குமே வாய்ஸ் எல்லாம் அப்படியே போயிட்டு உள்ள மாதிரி நல்ல சவுண்டாக பேசுவேன் பிஸ்மா. எனக்கு வாய்ஸுமே காணாமல் போச்சு. கேட்குதான் நான் பேசுகிறேன் உங்களுக்கு. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சமே நீ சவுண்டு போட்டு பேசணும். ஓகேவா பிஸ்மா? ஓகேவா? நம்ம விஜயகுமார் அண்ணாவை பாரு, தலை கறங்கினா புறம் தெரியுமா அப்படின்னு கேட்குறேன்.